வாய்ப்புகளை பெற்றவர். கல்லூரி பருவத்தில் சோசலிச பார்வையில் 10 அம்ச திட்டம் என்கிற நூலை வெளியிட்டவர். அத்துடன் மாவோவின் ஹுனான் அறிக்கையை தமிழாக்கம் செய்தவர். ரஷ்ய புரட்சி பற்றியும் தோழர் ஹோசிமின் பற்றியும் கல்லூரியில் துண்டறிக்கை கொடுத்து தீவிரமான இடதுசாரி பணிகளை மேற்கொண்டவர். 1968ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 25ஆம் நாளன்று தஞ்சை கீழ்வெண்மணியில் நடந்த படுகொலை இவரை தீவிர நக்சல்பாரி அரசியல் பாதைக்கு திருப்பியது. குறிப்பாக சாரு மஜும்தாரின் அரசியலில் ஈடுபாடு கொண்டு சாதி மற்றும் நிலவுடைமை ஆதிக்கத்திற்கு எதிராக போராட துணிந்தவர். திருவோணம் முத்துத்தங்கப்பா அழித்தொழிப்பு வழக்கில் இவருக்கும் சில தோழர்களுக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. 1974ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் கலைஞரின் பரிந்துரையால் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. மாமேதை கார்ல் மார்க்சின் மூலதனம் என்னும் நூலை தமிழில் மொழிபெயர்த்த இவர் 1985ஆம் ஆண்டு இறுதியில் சிறையிலிருந்து விடுதலையான பின்பு 7 ஆண்டுகளில் அதனை 5 நூல்களாக வெளியிட்டுள்ளார். தேசிய இன சிக்கல் மற்றும் தமிழீழம் குறித்து சிபிஎம் தலைமையுடன் கருத்து வேறுபாடு கொண்டதால் தமிழீழ விடுதலைக்கு ஆதரவாக திலீபன் மன்றம் தொடங்கினார். பின்னர் தமிழர் இயக்கத்துடன் இணைந்து பணியாற்றிய இவர் சில ஆண்டுகளில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தை தொடங்கி தொடர்ந்து செயலாற்றி வருகிறார். மார்க்சின் மூலதனம், சுந்தரையாவின் வீர தெலுங்கானா, நெல்சன் மாண்டேலா சிறையிலும் வாடாத கருப்பு மலர், சுவருக்குள் சித்திரங்கள், கம்பிக்குள் வெளிச்சங்கள் மற்றும் விலங்கிற்குள் மனிதர்கள் முதலிய நூல்கள் இவரது படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவையாகும். மாமேதை கார்ல் மார்க்சின் வழியில் தோழர் தியாகு அவர்கள் சாதி ஒழிப்பு, சனாதன எதிர்ப்பு, வல்லரசிய எதிர்ப்பு மற்றும் நிலவுடைமை ஆதிக்க எதிர்ப்பு ஆகியவற்றுடன் கூடிய தமிழ் தேசிய களத்தில் ஆற்றி வரும் அரும்பணிகளை பாராட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 2025ஆம் ஆண்டுக்கான மார்க்ஸ் மாமணி விருதினை வழங்குவதில் பெருமை அடைகிறோம். காமராஜர் கதிர் விருது மக்களவை உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான புதுவை காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான திரு வைத்திலிங்கம் அவர்கள் திரு வெங்கடசுப்பா ரெட்டியார், திருமதி லட்சுமிகாந்தம் அம்மையார் ஆகியோருக்கு 5/10/1950 அன்று பிறந்தார். புதுவை காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான இவரது தந்தை திரு வெங்கடசுப்பா ரெட்டியார் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தின் மேலாள் முதலமைச்சர் ஆவார். முதலமைச்சரின் புதல்வர் என்கிற முறையிலும் காங்கிரஸ் கட்சியின் பாரம்பரிய குடும்ப பின்னணியை கொண்டவர் என்கிற முறையிலும் இவருக்கு அரசியல் ஈடுபாடு மிக இயல்பாக அமைந்தது. இளம் வயதிலேயே தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடும் வாய்ப்பும் இவருக்கு கிட்டியது. தனது 30வது வயதில் தேர்தல் அரசியலில் தீவிரமாக இறங்கிய இவர் தனது 41வது வயதில் புதுச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சராக ஆட்சி பீடம் ஏறினார். இவர் 8 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அத்துடன் இவர் 10 ஆண்டுகள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் 3 ஆண்டுகள் சபாநாயகராகவும் 7 ஆண்டுகள் அமைச்சராகவும் பணியாற்றியவர். மேலும் 2 முறை புதுச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்று மக்கள் தொண்டு ஆற்றியவர். தற்போது 2வது முறையாக மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவரது ஆட்சி காலத்தில் புதுச்சேரி மாநிலம் கல்வித்துறையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டது. காரைக்காலில் வேளாண் கல்லூரி, பள்ளிகளுக்கு பேருந்து வசதி, கட்டணமில்லா கல்வியின் விரிவாக்கம், முதியோர் உதவித்தொகை திட்டம் பரவலாக்கல் முதலானவை இவரது ஆட்சி காலத்தின் சாதனைகளாகும். அத்துடன் இவர் சுகாதாரத்துறையின் மேம்பாட்டுக்கென சிறப்பு கவனம் செலுத்தினார். இவரை எப்போதும் எவரும் இலகுவாக அணுக முடியும் என்கிற அளவுக்கு மிகுந்த எளிமையாகவும் இனிமையாகவும் பழகக்கூடியவர். விளிம்பு நிலை மக்களின் மேம்பாட்டுக்காக இன்றும் தொடர்ந்து சலிப்பின்றி உழைத்து வருபவர். பெருந்தலைவர் காமராஜர் வழியில் எளிய மக்களின் நலன்களுக்காக இடையறாது பாடாற்றி வரும் திரு வைத்திலிங்கம் அவர்களின் பங்களிப்பை பாராட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 2025ஆம் ஆண்டுக்கான காமராஜர் கதிர் விருதினை வழங்குவதில் பெருமை அடைகிறோம். அயோத்திதாசர் ஆதவன் விருது பௌத்த ஆய்வாளர் முனைவர் ஜம்புலிங்கம் அவர்கள் திரு பாலகுருசாமி, திருமதி தர்மாம்பாள் ஆகியோருக்கு 2/4/1959 அன்று கும்பகோணத்தில் பிறந்தார். இவர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் துணை பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அத்துடன் சோழ நாட்டில் பௌத்தம் என்னும் தலைப்பில் ஆய்வு மேற்கொண்டு அதே பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். தனது கள ஆய்வுகளின்